குழந்தைகளுக்கு ஸ்கூல் திறந்தாச்சு. நீங்களும் ஆபீஸ்க்கு வாட்டர் பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு போவீங்க. அந்த வாட்டர் பாட்டிலை என்னதான் நீங்க சோப்பு போட்டு கழுவினாலும் சில நாட்களே ஒருவித ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அந்த துர்நாற்றத்தை போக்குறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கும். இனி அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. வாட்டர் பாட்டில்ல இருக்கிற கரையை துர்நாற்றம்லாம் பளிச்சுன்னு போயிடும். வாட்டர் பாட்டில் நம் தினமும் பயன்படுத்தும் பொருள்களில் ஒன்று ஆகிவிட்டது. தண்ணீர் குடிப்பது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்த நமக்கு அதை குடிக்க பயன்படுத்தும் வாட்டர் பாட்டில்களின் சுத்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை மறந்துவிடுகிறோம். அதிகபட்சம் வாட்டர் பாட்டில்களை வாரத்திற்கு ஒரு முறை சோப்பு போட்டு கழுவுவோம். சிலர் தினமும் கூட சோப்பு பயன்படுத்தி கழுவுவார்கள். ஆனால் அதன் உட்புறத்தில் அடிப்பகுதியில் நிறைய அடுக்குகள் சேர்ந்திருக்கும். அதை நாம் ஆழமாக சுத்தம் செய்வதே இல்லையும். அந்த அழுக்குகளில் பாக்டீரியாக்கள் பெருகும்போதுதான் பாட்டில்களில் கரைகள் படிவதோடு மட்டுமல்லாமல் ஒருவித துர்நாற்றமும் வீசும். இது உடலில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் உங்கள் குழந்தைகளின் வாட்டர் பாட்டிலையும் சரி, நீங்கள் தினமும் எடுத்துச் செல்லும் பாட்டில்களையும் வாரத்திற்கு ஒரு நாள் கீழ்க்கண்ட வழிமுறைகளில் டீப் கிளீனிங் செய்தால் பாட்டில்கள் புதிது போலவே பளபளவென்று இருக்கும். உட்புறத்தில் உள்ள அழுக்குகள் நீங்கி துர்நாற்றமும் அடிக்காமல் இருக்கும். வாங்க அந்த டீப் கிளீனிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டீல் பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்களை அதிக நாட்கள் டீப் கிளீனிங் செய்யாமல் பயன்படுத்தும் போது அவற்றில் இருந்து ஒருவித துர்நாற்றம் வீசும். அந்த நாற்றத்தை போக்கி நறுமண் வீசும் வகையில் மாற்ற தேவையான பொருள்கள் இதோ. பேக்கிங் சோடா 2 ஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 ஸ்பூன், வெந்நீர் 1 லிட்டர் அளவு. இந்த 3 பொருள்கள் மட்டும் போதும். உங்கள் பாட்டிலை புதிது போல மாற்றிவிடும். தண்ணீர் அதிக சூடாக இருந்தால் பிளாஸ்டிக் பாட்டில்கள் உருகிவிடும். அதனால் மிதமான சூட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டீல் பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில் இரண்டையுமே இந்த முறையில் சுத்தம் செய்ய முடியும். பாட்டிலில் 1 முதல் 2 வரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவை போட்டு அதில் எலுமிச்சை சாறையும் பிழிந்துவிட்டு அதை அப்படியே 2 முதல் 5 வரை நிமிடங்கள் விட்டுவிடுங்கள். பிறகு வெதுவெதுப்பான நீரை பாட்டில் முழுவதும் ஊற்றுங்கள். அப்படியே அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை விட்டுவிடுங்கள். சாறு பிழிந்து விட்டு அந்த எலுமிச்சை தோலை கீழே தூக்கி வீசாதீங்க. அதை வைத்து இன்னும் சூப்பராக சுத்தம் செய்யலாம். பாட்டிலை சுத்தம் செய்தாலும் அதன் மூடிகளைப் பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை. அதற்கு இந்த எலுமிச்சை தோல் பயன்படும். எலுமிச்சை பழத்தின் தோலால் வாட்டர் பாட்டிலின் மூடியின் வெளிப்புறம் மற்றும் உட்புறத்தில் இருக்கும் அழுக்குகளையும் பாக்டீரியாக்களையும் நீக்க பயன்படுத்த முடியும். அரை மணி நேரம் வெந்நீர், பேக்கிங் சோடா கலவையில் ஊறியிருக்கும் பாட்டிலில் உள்ள தண்ணீரை 3/4 வாசி அளவு கீழே ஊற்றிவிடுங்கள். பாட்டில் கழுவும் பிரஷை கொண்டு நன்கு தேய்த்து கழுவுங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சம் சோப் லிக்விடு சேர்த்து நன்கு தேய்த்து கழுவுங்கள். பின்பு 2-3 நன்கு தண்ணீர் ஊற்றி பாட்டிலை கழுவினால் சுத்தமாக அழுக்குகள் மற்றும் துர்நாற்றம் நீங்கியிருக்கும். அடுத்ததாக சிறிது வினிகரை பாட்டிலில் ஊற்றி தண்ணீர் ஊற்றி வைத்து 10 நிமிடங்கள் கழித்து அலச துர்நாற்றம் முழுவதும் நீங்கி நன்கு நறுமணத்தோடு இருக்கும். பேக்கிங் சோடா போடும்போதே கூட அதோடு சேர்த்து சிறிது வினிகரும் ஊற்றலாம். வினிகர் ஊற்றுவதால் நன்கு சுத்தமாவதோடு துர்நாற்றம் முழுமையாக நீங்கும். நீண்ட நாட்களாக இருக்கும் விடாப்பிடியான கரைகளை நீக்க வேண்டுமென்றால் பேக்கிங் சோடாவுடன் அல்லது தனியாகவோ 1 ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்படுத்தலாம். ஹைட்ரஜன் பெராக்சைடு நீண்ட நாட்களாக இருந்த விடாப்பிடியான கரைகள் நீங்கும். இறுதியாக மேற்கண்ட முறையில் உங்கள் வாட்டர் பாட்டில்களை சுத்தம் செய்யுங்கள். மிக கடினமான கரைகள் நீங்கும். அதோடு மோசமான துர்நாற்றங்களும் நீங்கும்.